வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி கடல் உணவுகளில் மீன் வகைகளில் ரொம்ப டேஸ்டான இறால் கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இதில் முள் இல்லாதனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக நல்லா ருசியாக இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அதை அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். அப்படி பேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா பூண்டை நல்லா சாப் பண்ணிடணும். பொடியாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நம்பர், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். எந்த வெங்காயமாக இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் சும்மா 2 தடவை அப்படியே பல்ஸ் மோடில் போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவும் வதங்கும், கிரேவியும் கொஞ்சம் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கிடணும். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போடுறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும். இந்த மஞ்சள் தூள் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடும். வெங்காயம் கருகாமல் முழுசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய இறால் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். சின்ன இறாலும் சேர்த்துக்கலாம். இறால் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். நம்ம போட்டிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கியிருக்கோம்ல, அந்த எண்ணெயில் அந்த இறால் நல்லா வதங்கிடணும். இறால் வதங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகும். நம்ம இதில் ஒரு சொட்டு கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த டைமில் தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டு சேர்த்திங்கன்னா கிரேவி கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் இறாலில் இருக்கிற தண்ணியுமே அந்த இறால் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த டைமில் நல்லா தக்காளியெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு உப்பு தேவைன்னாலும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். காரம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்குறனால இறா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இறா சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம்னா 10 நிமிஷத்துக்கு மேலேலாம் வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். தயிர் போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவியில். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயில் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்திருக்கும். அந்த டைமில் மல்லித்தழை தேவைப்பட்டால் கொஞ்சமாக மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். நல்ல ஒரு சூப்பரான சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம், பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். எறா வறுவல், எறா தொக்கு, எறா குழம்பு இந்த வீடியோலாம் நான் ஏற்கனவே சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் அந்த வீடியோக்களையும் வாட்ச் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இறால் மீனில் நிறையா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.